நன்றியோடு ராஜா, நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவே நான். நன்றியோடே நான் துதி பாடுவே எந்தன் இயேசு நாதனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவே. ஓ என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் என கழித்திடும் நாதனே. சொல்லுமே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையோ என கழித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கே துதியே. சொல்லுமே. நினைக்காத அழிப்பவரே உமக்கே துதியே. கரங்களை உயர்த்தி சொல்ல முடிஞ்சவங்க நன்றியோடே நான் துதி பாடுவே எந்தன் இயேசு எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவே நான். சத்திய தேவனே ஏகமைந்தனே விசுவாசிப்பே உம்மையே. சொல்லுவோமே. சத்திய தேவனே ஏகமைந்தனே உம்மையே. வரும் காலம் முழுவதும் ஓம் கிருபை வரங்கள் சொல்லுமே. வரும் காலம் முழுவதும் ஓம் கிருபை வரங்கள் ஒளி விடுமே. கரங்களை உயர்த்தி நன்றியோடு துதி நீங்க பாடுவீங்களா? உயர்த்தி பாடுங்க. இயேசுநாதரே எனக்கா எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவே நான். கலங்காதே தீகையாதே என்றவரே என்னை காத்திடும் தீடுவே. சொல்லுமே. கலங்காதே தீகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கண்ணின் மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. சொல்லுவே. கண்ணின் மணி போல் என்னையும் காப்பவரே வந்திடுவே. நன்றியோடு
எனக்கா எனக்கா Yes, Lord. நன்றி கூறுவே நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசு நாதரே எனக்காய். அப்பா, நன்மைகளை நினைத்து பார்த்தா எவ்வளவு நன்மைகளை கத்த செய்திருக்கிறப்பா. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. சொல்லுமே, எண்ணில் அடங்கா நன்மைகள் கழித்திடும் நாதரே. நினைக்காத நன்மைகள் உமக்கே நினைக்காத நன்மைகளை தருகிற தெய்வமே, ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியாக சொல்லுங்க, நன்றியோ. உங்க சத்தம் உயரணும். என்ன நடந்தாலும் நன்றி அப்பா. யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி நான் செலுத்துவேன். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகளை நான் ஒருபோதும் மறக்கிறேன். ஓ அல்ல, எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன். ரத்தம் என்னை வாழ வைத்திருக்கிறது அல்லவா. நன்றியோ துதி பாடுவே. இந்த காலவெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பயம் இருந்தாலும், இந்த காலவெளியில அப்பா நீர் எனக்காக செய்தீர் அப்பா. நம்புகிற நீர் எனக்கு இந்த காலவெளியில செய்ய வல்லமை உள்ள தெய்வம். ஓ, எனக்காய் நீ செய்ய உண்மை உள்ள தெய்வம். கர்த்தர் உனக்காக செய்வா. ஓ, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையோ எனக்களித்திடும் நாதரே. சொல்லுமே, ஓ எனக்களித்திடும் நாதரே. சொல்லுங்க, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே. காலவளை கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறார், தேவ சமூகத்துல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லைன்னு சொல்லி தேவ சமூகத்துல வந்து தேவனை உயர்த்துகிற தேவ பிள்ளைய, நினைக்காத நன்மைகள், மறுபடியும் சொல்லுங்க, நினைக்காத நன்மைகள், நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்று. நினைத்து பார்க்காத ஒரு நன்மைகள் உன் குடும்பத்தை தேடி, உன் வாழ்க்கையை தேடி, நீ இருக்கிற இடத்தை தேடி கர்த்தர் உனக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஓ, இந்த நன்மை மனிதன் தருகிற அல்ல, இது கர்த்தரே உன்மேலே பிரியம் வைத்து, கர்த்தரே உன்மேலே நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற நேரம். இந்த காலவெளியில் உனக்கென்று வருகிற ஒரு நன்மை இருக்கிறது. நினைத்து கூட பார்க்காத ஒரு நன்மைகள், நினைத்து கூட பார்க்காத ஒரு அளவு உனக்கென்று அளவிடப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ரஹா ஷகிமலஹதா லக்கவா ஷகபபபபப எல்லைகள் இன்னும் விரிவாக்கப்படுகிறது, இன்னும் உயர்த்தப்படுகிறது. எட்டாத உயரத்தை நீ அடைய போகிறா.
எட்டாத உயரங்களை நீ தொடப்போகிறா. கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வுகள் இதுவரை நீ அனுபவித்திராத ஒன்று, நீ இதுவரை தொட்டிராத ஒன்று, இதுவரை நீ பார்த்திராத ஒன்று, உன் பிள்ளைகள் பார்த்திராத ஒன்று, உன் குடும்பம் பார்த்திராத ஒன்றை கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார். லஹா ஷாகாபா லிகாபா பாபா 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 லேகாபா பாபா 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 லேகமரதரதரதரா லேகமரதரதரதரதரா நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ற நன்மையினால அவர் தான் உயர்த்தப்படணும். எனக்கு அதில் ஒரு துளி கூட வேண்டாம். என்னை உயர்த்தினார் என்றால், என்னை மேன்மைப்படுத்தினார் என்றால், என் வாழ்க்கை உயர்த்தப்படும் என்றால் அதில் அவருக்கு தான் பங்கு. எனக்கு ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலம் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் யாக்கோபை குறித்தோம் இஸ்ரவேலை குறித்தோம் சொல்லப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. விசுவாசத்துக்கு நான் நல்ல கரங்கள் தட்டி இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் என்னென்ன செய்தார், யாக்கோபு குடும்பத்துக்கு செய்தார், இஸ்ரவேல் குடும்பத்துக்கு செய்தா. உன்னை யாக்கோபா பார்க்கிறவங்க மத்தியில கர்த்தர் உன்னை இஸ்ரவேலா மாற்றுகிற நாட்கள் மிக சமீபத்தில் இருக்கிறது. விசுவாசத்துக்கு நான் நல்ல கரங்களை தட்டு. யார் குற்றம் சாட்டுகிறார்கள், யார் உன் மேல பழி சொற்களை சொல்கிறார்கள், யார் உன்னத்துல வேண்டாத காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க முன்னால கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதமான நாட்கள் வரப்போகிறது. கர்த்தரோ ஞானம் உள்ள தெய்வம், அவருடைய செய்கைகள் யதார்த்தமானவைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. His action is vital. அவருடைய காரியங்கள் இன்னும் உயரத்தில் இருக்கிறது. அவருடைய ஞானம் மனித ஞானத்தை போல அல்ல. மனித ஞானத்தை எல்லாம் கிறுக்காக்கி போட்டு விடுவாக. மனித ஞானங்கள் எல்லாம் செல்லாமல் போய்விடும். உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து எந்தெந்த மனித ஞானம் பேசினதோ கர்த்தர் இந்த காலவெளியிலே உன்னை பார்த்து சொல்கிறார், என் ஞானத்துக்கு முன்பாக, in my knowledge, in my wisdom is everything is nothing. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. கர்த்தர் உன் ஞானத்தை நீ நினைக்காத ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு தர உண்மைக்குள்ளமா. Thank you Lord. கரங்களை உயர்த்தி ஒரே நிமிஷம் மாத்திரம் அப்பா பார்த்து நன்றி மாத்திரம் சொல்லுங்க. இருதய நன்றி வரணும். நன்மையே பலனால் பரவாயில்ல, இந்த கை அவருக்கு நேராக உயர்த்தப்படட்டும். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. 10 ரூபாய் தாங்கன்னு சொல்லி ஏந்தினவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா, இந்த மனசு இறங்கும் அப்படின்னா, அவருக்கு முன்பாக அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இறங்கி கடன் கொடுக்கிறவர், இறங்கி காரியத்தை செய்கிறவர், இறங்கி பதில் கொடுக்கிறவர். இந்த காலவெளியில உனக்கு இறங்க அவரால் முடியும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு இறங்குகிறா. உனக்கு இறங்குகிறா, உன் குடும்பத்துக்கு இறங்குகிறா, உன் பிள்ளைக்கு இறங்குகிறா, நீ உன் கதறலுக்கு இறங்குகிறா, உன் கண்ணீருக்கு இறங்குகிறா. நீ எதற்கெல்லாம் கண்ணீர் விடுகிறாயோ, அபயம் விடுகிறாயோ, கர்த்தர் காலவெளியில சொல்கிறார், நான் இறங்குவேன்.